அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. நம்ம பங்கு பேச்சுங்கிற தலைப்பில் பங்குச்சந்தைகள் தொடர்பான செய்திகளை தினமும் காணொளிகள் மூலம் நம்ம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நேற்றுக்கு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன், வெனிசுலா நாட்டின் அதிபர் மதுரோவை அமெரிக்கா நாடு கைது செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கா. இதனுடைய தாக்கம் பங்கு சந்தையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமை நாளையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பங்கு சந்தையில் இந்த வெனிசுலா நாட்டினுடைய இராணுவ நடவடிக்கை, வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா செய்த இராணுவ நடவடிக்கையினுடைய விளைவு நாளைய பங்கு சந்தையில் எதிரொலிக்கலாம். உலக பங்கு சந்தைகளில் நிச்சயமாக எதிரொலிக்கும். இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்குமா இல்லையா, அதனுடைய தாக்கம் என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். நம்ம நாட்டுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் மிகப்பெரிய வர்த்தகம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கு முந்தி வெனிசுலா நாட்டினுடைய வர்த்தகத்தினுடைய தாக்கம் உலக நாடு மீது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் கையிருப்பில் வெனிசுலா நாட்டின் கையிருப்பு மட்டும் 18%. இது சவுதி அரேபியா விட அதிகம். எண்ணெய் வளம் மிக அதிகமாக, உலகத்தில் மிக அதிகமாக எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா. இன்றைய தினத்திற்கு உலகத்தில் மிக அதிக அளவு கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யும் நாடும் வெனிசுலா. 18% கையிருப்பு இருக்குது அந்த வெனிசுலா நாட்டில். சவுதி அரேபியாவை காட்டிலும் கூட ரஷ்யா கிட்டே 5-6% தான் கையிருப்பு. அதை விட கம்மியான கையிருப்பு தான் அமெரிக்க நாட்டில். இப்படி இருக்கக்கூடிய நிலைமை, உலகத்தினுடைய அதிகாரம் அனைத்தும் ஒரே இடத்தில் குமிக்கப்பட்டிருந்தால் என்ன பாதிப்புகள்ங்கிறத நாம் இப்போ அனுபவிச்சுருக்கோம் சமீப காலமாக. அமெரிக்கா நினைச்சா எந்த நாட்டின் மீதும் இராணுவ நடவடிக்கை எடுக்கும், எந்த நாட்டின் மீதும் பொருளாதார தடை ஏற்படுத்தும், எந்த நாட்டுக்குள்ளேயும் உள்ள புந்து மத்தியஸ்தம் பண்ணும். இந்த பெரிய அண்ணன் வேலையை செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை காலம், இயற்கை அமெரிக்காவிட்ட கொடுத்துருக்கு. அதனுடைய தாக்கங்களை இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து சமூகங்களும் அனுபவிக்கின்றன. அந்த வகையில் இப்போ இந்த வெனிசுலா நாடும் இப்போ அனுபவிச்சுருக்கு. வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு விட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, சதாம் ஹுசேனுக்கு நடந்தது நடக்குமா, அல்லது வேறு சில அதிபர்களுக்கு நடந்தது நடக்குமா, அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பியூரோக்ரேட்ஸ், அந்த அரசியல் ராஜதந்திரிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும். நாமெல்லாம் இனிமேலுக்கு செய்திகளாக வந்தால் என்னவோ அதை பார்த்துக்க வேண்டிதான். சரி, இந்த வெனிசுலா நாட்டினுடைய இந்த கச்சா எண்ணெய்க்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்தது இதுதான் நாளைக்கு இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்கலாமோ என்னமோ. ஏன்னா இந்தியாவுக்கும் வெனிசுலாவுக்குமான வர்த்தக உறவை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முந்தி இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா இது இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்குமா இல்லையான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா, தன்னுடைய நட்பு நாடுகளான யூரோப் யூனியன், யூரோப்பிய ஐக்கிய நாடுகள், ஜப்பான், தென்கொரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது போன்ற நாடுகளோட ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை வாங்க வேண்டும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கு. அமெரிக்காவில் அந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் கையிருப்பு இல்லை. பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் அமெரிக்காவினுடைய கையிருப்பில் இல்லை. ஆனால் தன்னின்ற கையிருப்பே இல்லாமல் யூரோப் யூனியனோடையும், ஜப்பானுடையும், தென்கொரியா போன்ற நாடுகளோடும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடையும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டு தன்னிட்ட இருக்கக்கூடிய எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அது மற்றும் பலவிதமான பெட்ரோலிய பொருட்கள், இதை வாங்கணும் அப்படின்னு அவளோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டு ரெடி ஆகிடுது. இப்போ அமெரிக்கா தன்னிட்ட ஒரு பெட்ரோலிய பொருட்களை உற்பத்தி செஞ்சு இந்த நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் தன்னிட்ட மூலப்பொருள் இல்லையே. அப்போ யாருக்கிட்ட அதிகமான மூலப்பொருள் இருக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்து நாடான வெனிசுலா நாட்டுக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதுவும் ரொம்ப பக்கத்து நாடு. அமெரிக்காவுக்கு
ரொம்ப மிக நமக்கு இலங்கை இருக்கிறாப்புல, நமக்கு ஸ்ரீலங்கா இருக்கிறாப்புல, அமெரிக்காவுக்கு வெனிசுலா. கிடுகிடுன்னு போய் அவனை ஓங்கி ஒரு அடி அடித்து அவனை உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த நாட்டை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதனுடைய விளைவு நாளைக்கு கச்சா எண்ணெயின் மீதான விலையில் மாற்றம் நிச்சயமாக உலகத்தில் ஏற்படும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. கச்சா எண்ணெயை நுகரக்கூடிய நாடுகள், கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் டாப் 1 2 3 4 5 எடுத்துட்டேன்னா அதில் இந்தியா 3வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ இருக்குது. உலகத்தில் அதிகமான கச்சா எண்ணெய் பயன்பாடு அமெரிக்கா, சைனா, அடுத்தது இந்தியா தான். ஆனால் நாம் வெனிசுலா நாட்டிலேருந்து வாங்கலை. அதுதான் இங்கே நமக்கு நிம்மதியான தரக்கூடிய ஒரு விஷயம். 2023-24 நாம் வெனிசுலா நாட்டிலேருந்து $1.4 பில்லியன் 1.4 பில்லியன் டாலருக்கு பொறுமான பெட்ரோலிய பொருட்களை வாங்கியிருந்தோம், கச்சா எண்ணெயை வாங்கியிருந்தோம். அதுவே 2024-25 இது 2023-24 2024-25 ஆண்டு வெறும் $255.3 மில்லியன் டாலர்களுக்கு நாம் கச்சா எண்ணெயை வாங்கினோம். 81%, 81.3% நாம் இறக்குமதியை வெனிசுலா நாட்டிலிருந்து குறைத்து விட்டோம். 1.4 பில்லியன் டாலருக்கு நாம் வாங்கியிருந்தோம். இப்போ அது $255.3 மில்லியன் டாலராக மாற்றிட்டோம். என்ன காரணம்னா, நமக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் உடைய தூரம், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க, அது ரொம்ப அதிகம். நமக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ தூரமோ தோராயமாக 18,000 கிலோமீட்டர். அதே தூரம் தான் நமக்கும் வெனிசுலா நாட்டுக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் நமக்கு அஃபோர்டபிலிட்டி வராது, நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் வெனிசுலா நாட்டோடு நம்ம நேரடியாக பலவிதமான வர்த்தக தொடர்பை வைத்து கொள்ளவில்லை. அதனால் வெனிசுலா நாட்டின் மீது எடுத்த இராணுவ நடவடிக்கையினால் இந்தியாவுக்கு எந்த பேராபத்தும் வர்த்தக ரீதியாக இல்லை. என்னத்தில் இருக்கும்னா, இந்த கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்குமோ இல்லையோ, நாளைக்கு ஏற்படக்கூடிய இராணுவ நடவடிக்கையினால அதனுடைய தாக்கம் கச்சா எண்ணெயின் விலையின் மீது ஏற்படும். அந்த விலை கொடுத்து நாமளும் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருக்கும். அதனுடைய தாக்கம் பங்கு சந்தையிலும் ஏற்படும். அமெரிக்கா என்றைக்கு தனது அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்துகிறதோ, என்னைக்கு தன்னுடைய பெரியண்ணன் போக்கை நிறுத்துகிறதோ, என்னைக்கு யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் தானாகவே குறுக்கே சென்று மூக்கை நுழைத்து கலவரத்தை உண்டு பண்ணும் தன்மையை குறைத்து கொள்கிறதோ, நிறுத்தி கொள்கிறதோ, அதுவரை இந்த உலகத்தில் அமைதி என்பதே கிடையாது. அதுவரை பங்கு சந்தையில் ஒரு நிலையான ஏற்றம்ங்கிறதோ, ஒரு நிலையான வளர்ச்சி என்பதோ கிடையாது. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு, அதிகார மையங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதன் மூலம் பங்கு சந்தையும் மற்ற வணிகங்களும் வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வேண்டும். பயனாளிகள் அனைவரும் பயன்பெற வேண்டுமாய் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.